இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஊருக்குள் தொடரும் மணல் கடத்தல், நடுநிசியில் குவியும் லாரிகள், மாமூல் கேட்கும் உள்ளூர் காக்கிகள், கரூரில் தொடரும் அவலம். கரூர் மாவட்டத்தின் காவிரி ஆற்றுப்படுகையில் உள்ள வாங்கல், வேலாயுதம்பாளையம், தவிட்டுப்பாளையம், மேலப்பாளையம், குளித்தலை, லாலாப்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்று மணல் திருடப்படுவது காலமாக நடைபெற்று வருகிறது. இங்கு நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்கள் மூலம் ஆற்று மணல் கடத்தப்படுகிறது. அதில் ஒரு டிராக்டர் மணலை 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து கடத்தல்காரர்கள் கொள்ளை லாபம் பார்த்து வந்தனர். இதற்கு தமிழ்நாடு அரசு தற்காலிக தடை விதித்திருந்தாலும் இரவு நேரங்களில் லாரிகள் மூலம் மணல் திருடப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன. அதே நேரம் கரூர் மாவட்டத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு அங்கு செயல்பட்டு வந்த அரசு மணல் குவாரிகள் முழுவதுமாக மூடப்பட்டன. இரவு நேரங்களில் காவிரி ஆற்றுப்படுகையில் உள்ள கிராமங்களில் பொக்லைன் மூலம் மணல் அள்ளப்பட்டு மண்மங்கலம் வழியாக கோயம்புத்தூருக்கு லாரிகள் மூலம் மணல்கள் கடத்தப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்தனர் வருகின்றனர். இதனிடையே மதுரை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இணைக்கும் பகுதியான மண்மங்கலம் கிராமத்தில் அதிகாலை 3 மணி அளவில் மணல் லாரிகள் கடந்து செல்வது, அந்த லாரிகளை நிறுத்தும் சீருடையில் உள்ள போலீசார் ஓட்டுநர்களிடம் சுமார் ஒரு லாரிக்கு 500 முதல் 1000 வரை மாமூல் பெற்றுக்கொண்டு வாகனங்களை அனுப்பி வைக்கும் வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோக்கள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணல் கடத்தல்காரர்களை கண்டுகொள்ளாமல் போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் இதனை கண்டித்து காவிரி பாதுகாப்பு இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மண்மங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவித்திருந்தனர். இதனிடையே போராட்டம் நடத்த போலீசாரால் அனுமதி மறுக்கப்பட்டு இருந்த நிலையில் காவல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வருவாய் கோட்டாட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அப்போது அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பின்னர் இது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியரிடம் கேட்டபோது வருவாய் மற்றும் காவல்துறையினர் இணைந்து 10 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணித்து மணல் கொள்ளை நடைபெறாமல் தடுக்கப்படும் என தெரிவித்தார். அதே சமயம் நள்ளிரவு நேரத்தில் போலீசார் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதை அம்மாவட்ட எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.